ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலவச்சந்தன் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சாத்தான்குப்பத்தில் தான் இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபீல்டு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஃபீல்டு. இப்போ வந்து புதுசாக இன்னும் ஒரு ஏக்கர் போடுறோம் இங்கே. ஸோ அவருக்கே தான் இந்த ஏரியாவுக்கு இப்போ ரீயூஸ் போட போகிறோம். இது வந்து பழைய ஃபீல்டு, எல்லாம் வேர்க்கடலை தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. திருப்பி ஒரு ஏக்கர் போடுறாரு. ஸோ பக்கத்தில் இருக்கிற யாராவது பார்க்க நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கலவச்சந்தன் பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவிளை அந்த ஊரில் தான் இருக்கேன். ஏற்கனவே இவங்களுக்கு தான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் போட்ட ரீனோஸ் வந்து அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பக்கம் போட்டிருக்கோம். இப்போ திரும்பி இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் போடுறோம். இது ஒரு 1.5 ஏக்கர் வரும். ஸோ ஆல்ரெடி சொட்டு பசங்க போட்டிருக்காங்க, அதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டு இப்போ புதுசாக ரெயின்வாஷ் போடுறோம். ஸோ இந்த ஃபீல்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பண்டாரவிளை, இங்கே தான் இந்த ஃபீல்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஹாய், ரெயின்வாஷ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 480 போட்டு டபுள் சைடு வால் போட்டிருக்கோம். ஸோ மழை பிடிச்சிச்சு, அதால் வந்து ரெயின்வாஷ் போடலை. மழை விட்டதுக்கப்புறமா தான் ரெயின்வாஷ் இழுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ஃபிட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரவிளை, அங்கே தான் இந்த ஃபீல்டு. ஃபிட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. இது என்ன பயிர் நம்ம போட போகிறோம்? என்ன பயிர் போட போகிறீங்க? இது வந்து வேலி மசால் சொல்லுங்கள். வேலி மசால். அதை பார்த்தீங்கன்னா வேலி மசால் தான் போட போகிறாங்க ரெயின்வாஷ் மூலமாக. ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏக்கர் போட்டு கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், வேர்க்கடலை எல்லாம் கலந்த ஒரு பக்கம் ஒரு பயிர் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 ஏக்கர் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஃபிட்டிங் வேலை முடிச்சாச்சு. 2 இன்ச்சு பிவிசி பைப் போட்டுட்டு இந்த மாதிரி 10 அடிக்கு ஒரு இடத்துல பிவிசி பைப்பை கட் பண்ணுறோம். 480 போட்டு வால். ஸோ இந்த மாதிரி இப்போ இது வரப்புன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் லைன் பிரிச்சுருக்குறோம், ஒரு டீ போட்டு லைன் பிரிக்கிறோம். ஸோ இப்போ இது நாங்கள் இங்கேருந்து இந்த பைப்பில் வால்வு இருக்குது பாருங்கள், வால்விலேருந்து 5 அடி வச்சுட்டு லைன் பிரிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வால்வு தான் உங்களுக்கு வரப்புன்னு நினச்சிங்க. ஸோ இப்போ வரப்புலேருந்து 5 அடி ஃபஸ்ட்டு லைனு, அதுக்கப்புறம் 10 அடிக்கு ஒரு லைனு. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாயும். நிறைய பேர் வந்து வரப்பில் எத்தனை அடி ஒன்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. வரப்புலேருந்து ஃபஸ்ட்டு லைனு வந்து வரப்புலேருந்து 5 அடி, அதுக்கப்புறம் 10 அடி எடுங்க. அதே மாதிரி அதிகபட்சம் ரெயின்வாஷோட நீளம் 150 அடிக்குள்ளே இருக்கணும். 50 மீட்ரு அவ்வளோதான் லென்த்து, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, பாயாது. ஸோ இந்த பக்கம் ஒரு சைடு ஓசி எடுத்தாச்சு, மழை வந்துடுச்சு, அதெல்லாம் வந்து ஓசி எடுக்கலை. ஸோ இதுக்கு மேலே தான் ஃபுல்லாக எடுப்பாங்க. இது வேலி மசாலா போடுறாங்க. ஸோ தென்னங்கன்று வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ இந்த பக்கத்துக்கு வந்து ஒரு வால்வு, இந்த பக்கம் அடுத்தது இந்த பக்கம் இந்த வால்வு, இந்த லைன் ஃபுல்லாக. சரி, நான் அப்படியே கிளம்பி போனா சரி போகலாம். ஸோ இதே மாதிரி சிங்கிள் சைடும் போட்டுக்கலாம். இது டபுள் சைடு போடுறோம். இல்லை சிங்கிள் சைடு மட்டும் தான் வேணுனாக்கு இந்த பக்கம் ஒரு பக்கத்துக்கு மூடி போட்டுரும், ஒரு பக்கத்துக்கு வால்வு வந்துடும். சிங்கிள் சைடும் போடலாம். ஸோ மோட்ரு வந்து 5 ஹெச்பி, 7.5 ஹெச்பி வரைக்கும் ஒரு 2 இன்ச்சு பைப் போடலாம். அதுக்கு மேலே 10 ஹெச்பி, 20 ஹெச்பி, 25 ஹெச்பிலாம் மோட்ரு இருந்ததுனாக்கா நீங்கள் 2.5 இன்ச்சு பைப்பு தான் போடணும். 2 இன்ச்சு சரியாகாது. 7.5 ஹெச்பி மோட்ரு வரைக்கும் 2 இன்ச்சு பிவிசி பைப் போடலாம்.
ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே மொத்தம் ஒரு 3 ஏக்கருக்கு மேலே போட்டிருக்கோம். சார் ஜாயிண்டில் அதிகம் தண்ணி ஓய்வுது வாஷ்ராண்ட. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கவரக்குளம் என்ற கிராமத்தில் ஆரோக்கியசாமி ரெயின் வாஷ் சிஸ்டம் வந்து இன்றைக்கி அமைச்சு தண்ணி விட்டு காமிக்கிறார் பாருங்கள்.